உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்னங்கிறத பார்க்குறோம். கன்னிராசி தெரியும் குருஜி, தெரியும் நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்கிறது உலகத்துக்கு. அது என்னவோ சார், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எது வேணால் இல்லாமல் போகலாம் சார். பணம் இல்லை பார்த்துக்கலாம் சார், சம்பாதிக்கலாம். புகழ் இல்லை பார்த்துக்கலாம், விடுங்க. ஆனால் இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ளே போனால் கூட நம்மளை பார்த்து சிரித்த மணிக்கு நம்மளை ஒய்ஃப் வரவேற்று வாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த லவ்ங்கிற ஒரு சாப்டரே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுப்பா. அது என்னமோ தெரியல, பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கலையான்னு தெரில. நமக்கு மட்டும் லவ்வே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 2 லவ் தாண்டி 3வது லவ் சார் இது, அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். கல்யாணம் ஆனால் பாதி பேர் பாருங்கள், ஒன்று அவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பார், நீங்கள் அமெரிக்காவில் இருப்பீங்க. என்னமோ இரு கிரகணங்கள் மாதிரி 2 பேரும் நேர்கோட்டில் வந்தால் தான் வருடத்தில் ஒரு நாள் தான் மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மேட்டர்லாம் இனிமேல் சரியாக போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வள்ளி வர போரா வாழ்க்கையில் சார், நமக்கான துணை, நம்மளுடைய காதல், நம்மளுடைய மனைவி, அவங்களோட மகிழ்ந்து இருக்கிறத விட உலகத்தில் வேற என்ன விஷயம் சந்தோஷமாக இருக்கு போது சொல்லுங்கள். சந்தோஷங்கிறது எங்கே இருக்குது? நம்மளுடைய குடும்பத்தில் தான் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை எங்கே தேடுறோம்? எங்கெங்கேயோ தேடுறோம். நம்மளோட சந்தோஷம் நம்ம மனைவிட்டு இருக்குது, நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்குது. 7 வக்கரம் பெறும்போது உங்களுக்குள்ளே இருந்த சண்டையெல்லாம் சரியாயிடும் சார். அதெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை சார். அதெல்லாம் டைவர்ஸ் போய் அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு பாருங்க. ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார்? கல்யாணம் பண்ணி வச்சது புரோகிதர் சார், அவரை விடுங்க. கல்யாணம் பண்ணி வச்சது வேறு யார்? தெய்வங்கள் சாட்சி வச்சு நீங்கள் அக்னி முன்னாடி தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்போ அதே தெய்வங்கள்லாம் இன்வைட் பண்ணி திரும்ப அக்னி முன்னாடி அப்படி டைவர்ஸ் பண்ணால் தானே அது செல்லும். நீங்கள் யாரோ ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா எப்படி சொல்லும்? லாஜிக்கினோட நியாயம் ஒன்று இருக்கா இல்லையா? கடவுளின் கோர்ட்டில் உங்களுக்கு உங்களுக்கு டைவர்ஸே கிடைக்கல, கடவுள் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணாருன்னு யார் சொன்னா? உங்களை திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ பாருங்கள், சனி வந்துட்டாரு, உங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு. உங்களுடைய பழைய சம்பவங்களில் ஏதேனும் ஒன்று ஞாபகப்படுத்தினா போதும், 2 பேரும் அழுதுருவீங்க, 2 பேரும் சேர்த்துப்பீங்க. அவ்வளோதான் சார் மனித மனம். ரொம்ப நேரம் அப்படியே சுகராலாம் அப்படி கோமாலாம் ரொம்ப நாளாக இருக்க முடியாது. எங்கள் ஒரு மணி நேரம் கோமாவே இருக்கும் பார்க்கலாம். அது உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்போது டைவர்ஸாவது ஒன்று தலைவன் தலைவி படத்தை போய் பாருங்க ஒரு தடவை. அழகாக சொல்லுங்க பாருங்க. காலைல தானே உன்னை நான் கோர்ட்டில் பார்த்தேன், டைவர்ஸ் தானே போனேன், மத்தியானம் ஆயிடுச்சுப்பா, சாப்பிடாம இருப்பார், ஞாபகம் வந்துருச்சு, வந்துட்டேன்ப்பா. அவ்வளோதான் சார் மனுஷங்கள்லாம். 7ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ஓகே ரைட்டு. இப்போது 7, 8, 9 பார்க்குறார். லக்கு சார். லக்கை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம தெரியாமல் ஒரு சாப்டர் பண்ணி அது ஹிட் ஆகிடும். தெரியாமல் எனக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, விளையாட்டுக்கு போட்டு பார்த்தேன், ஜெயிச்சிட்டேன். இதெல்லாம் நடக்கும். அடுத்து உடம்பை பார்க்குறார். நாளையிலேருந்து கன்னிராசிக்காரங்களாம், எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், என்ன ஆயிடுறீங்க, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறமா இல்லையோ அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவீங்க. அது வேணால் கண்டிப்பாக பண்ணுவீங்க. கன்னிராசிக்காரங்க பாருங்கள், அடுத்த 6 மாதமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டிங் தான், சேவிங் தான், அப்படி ட்ரிம்மிங் தான். அவங்க ஆளே மாற போகிறீங்க. பியூட்டி பார்லருக்குலாம் கொடுத்து வச்சவங்க அவங்க தான், அதுக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ப்ரொமோஷன் வரப்போகுது. முக்கியமாக கார் வாங்க போகிறீங்க, வீடு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க. கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் 10லே குரு வந்தால், நான் தான் சார் சொன்னேன், நான் தான் இல்லாட்டி கூப்பிட்டு சொன்னேன், உங்களுக்கு வேலை போயிடுச்சா. ஆனால் இந்த முறை உங்களுக்கு இனிமே வேலை போகாது. சனி பகவான் உடம்பை பார்த்துட்டார், 4ஆம் இடத்தை பார்த்துட்டார். எந்த கம்பெனியில் உங்களை வேலை விட்டு அனுப்பலான்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. பெரிய அளவு போகிறீங்க, அதே கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் கிடைக்க போகிறது. சகல சௌபாகியங்களும் அடைய போகிறீர்கள். பிரமாதமாக இருக்க போகிறீங்க, நடந்துடும். ஆக சனி தரும் 3 ஜாக்பாட்டுகளில் முதல் ஜாக்பாட் என்ன? காதல். உங்களுக்கு லவ் ஓகே ஆகுது. 2வது ஜாக்பாட் என்ன? ஹெல்த் சார். ஹெல்த் இஸ் வெல்த். நாள்லேருந்து ஒன்லி மூலிகை காப்பி தான் குடிப்பேன், மத்தியானம் நான் கீரை சாதம் தான் சாப்பிடுவேன், சாயந்தரம் ஆனால் இப்படி ஆகிட்டீங்க, பீஸா பர்கர்னு நல்லா இருந்த பையன் யாரோ குழப்பிட்டாங்கய்யா. இதான்யா இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்த்தாங்க, திடீர்னு எல்லோரும் இயற்கை உணவுக்கு மாறிட்டாங்க. நல்லது தானே சார், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு வண்டி, எங்கள் அப்பாவை முன்னாடி காரில் உட்கார வச்சு ஒரே ஒரு ரவுண்டு சென்னையை சுற்றி காட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை சார். பண்ணிடுங்க.
நல்லா இருக்கும் போதே பண்ணிவிடுங்க. இந்த என்னோட கைண்ட் அட்வைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே போயிட போகிறாருன்னு நினைக்காதீங்க. எங்கே இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. உங்களுக்கு தெம்பு இருக்கும் போதே அந்த ஆக்டிவிட்டி பண்ணிடுங்க. அப்பா அம்மா கனவை நிறைவேற்றுறது தான் வாழ்க்கையில் பெரிய 4ஆம் இடத்துல உங்கள் மனைவி ஆசைப்பட்டிருப்பாங்க. அது போய் இப்போ கஜினி படத்தை பாருங்கள். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பாசிடர் கார் வாங்கி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. சார் நான் என் கார் சார், என் கார் எனக்கு பிராண்டு, நீங்கள் BMW வச்சிங்க, ஆடி வச்சிங்க, எனக்கு என் கார் தான் பிராண்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை. இது அவ்வளோதான். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தாண்டவமான போக்குறது. கன்னிராசிக்காரர்கள் கலக்க போறீங்க 100க்கு 96 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பிச்சு இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பிச்சு ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க.
சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கன்னிராசி நேயர்களுக்கு சனி வக்ரன் அள்ளி கொடுப்பாரா? கண்டிப்பா அள்ளி கொடுப்பார் சார். இத 2 விஷயங்கள் நம்ம முதல்ல கவனிக்கணும். முதல்ல பழைய கடன்கள் தீரும், புதிய கடன்கள் ஏற்படும். சார் ஏற்கனவே இருக்கிற கடனே பெருசா இருக்கே, இன்னும் இதுல வேற இன்னும் புதிய கடன்னா எப்படி சார் நான் தாங்குவேனா அப்படின்னா இல்லை அப்படி நினைக்காதீங்க. அதற்கேற்ற மாதிரி வருமானமும், அதற்கேற்ற மாதிரி தொழிலில் இடமாற்றம், வருமான மாற்றம், அதிக இன்க்ரிமெண்ட்டு, தொழிலில் வந்து உங்களுடைய பழைய கடனெல்லாம் தீர்ந்துடும். அதே நேரத்தில் வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ, மனைவிக்கு நகைகள் வாங்குறதோ, பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்காக நகைகள் வாங்குறதோ, பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதோ, இல்லை அவங்க கேட்ட குரூப்பு யூனிவர்சிட்டியில் இங்கேயே இந்தியாவிலே சேர்த்து விடுறதோ, இதற்கெல்லாம் உங்களுக்கு சுப செலவு, சுப விரயம் அது இருக்கும். அந்த சுப விரயத்தை சுபமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எப்பயுமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஊர் சுற்றி கடனாக தான் சார் இருக்குது. இந்த கடன் தொல்லையிலேருந்து அவங்க காத்துக்கணும்னா என்ன மாதிரி யோசனைகள் கொடுக்கலாம் சார்? சுவாமி வந்து இந்த வருஷம் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் சார். கடவுள் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா கடனை தீர்க்கறதுக்கு தான். என்னதான் கண்டகச்சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உடம்பு தேரும், நல்ல வேலை செய்யலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு சனீஸ்வரர் மாறினாரோ அன்னையில இருந்து 12 மணி வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். அதுக்குள்ளே டயர்டாயிடுவாங்க. அயன் அண்ட் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படியே இறங்கிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இவங்களுக்கு அந்த 135 நாள் தெளிவான வாழ்க்கை, வருமானம் கூடும். நைட்டு 10 மணி வரைக்கும் மேல் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. என்னையா ஒரு வேலையை சொன்னால் அப்படியே சுற்றி போட்டு போயிட்டே இருக்கீங்க, பிரமாதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக அமையும். நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை, நேரத்துக்கு தூக்கமின்மை, நிறைய நேரம் வேலை செய்கிறீங்க இல்லையா? இந்த நிறைய நேரம் வேலை செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆகவே தயவு செஞ்சு நேரத்துக்கு சாப்பிடுங்க. வயிற்றை வந்து எம்டி ஸ்டமக்காக விடாதீங்க. இரவில் வந்து நல்லா அசந்து தூங்குங்க. 10 மணிக்கு படுத்துருங்க, காலையில் வேணா 5 மணிக்கு எழுந்துருங்க, நல்லா தூங்குங்க. தூக்கமே உங்களுக்கு அருமருந்து. அதை செஞ்சிங்கன்னா உடம்புல வியாதியே இருக்காது. சார் இவங்க நண்பர்கள் விஷயத்தில் எந்த மாதிரி கவனமாக இருக்கணுமா, இல்லை நட்பு வட்டாரத்தை எந்த மாதிரி அமைச்சிக்கணும்? கண்டிப்பாக மிக கவனமாக இருக்கணும். நான் அவனுக்கு உதவி செய்கிறேன், இவனுக்கு உதவி செய்கிறேன், அவனுக்கு துட்டு கொடுத்தேன், இவனுக்கு வந்து நான் சாட்சி கையெழுத்து போட்டேன், அந்த பெருதனமே நமக்கு வேணாம். நம்ம வேலை என்னவோ அதை ஒண்டி பாருங்கள். பொதுவாகவே இந்த சனி வக்கரம் முடிஞ்ச பிறகு கூட இந்த 2 வருஷத்துக்கு வாயே திறக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அட்வைஸ் பண்ணுறது, சார் காலைல எழுந்துங்க சார், மார்னிங் வாக்கிங் போங்க சார், இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆஃபீஸில் கூட சரி, பசங்களுக்கும் சரி, நீ இப்படி படிடா, அப்படி படிடா, இதை படிடா, இந்த கொஸ்டினை படிடா, அந்த கொஸ்டினை படியா, தட்டி கொடுத்து போங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வாயே திறக்காதீங்க. மனைவி கூட சரி, ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம். நல்லா இருக்குது, நீ செஞ்சதெல்லாம் நல்லா இருக்குது, மனைவி சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுங்க. மனைவினால் உங்களுக்கு லாபம் வரும். அதே நேரத்தில் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கள நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்கள், நல்லா தூங்க சொல்லுங்கள். இரும்பு சத்து மாத்திரைகளை டாக்டர்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அயன் சத்து மிகுந்த பொருட்கள், காய்கறிகளை நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்க சொல்லுங்கள். சார் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். வருமானங்கள், கடன் வாங்கி தானே பண்ண போகிறீங்க. ரொம்ப கடன் வாங்காதீங்க, அளவோடு கடன் வாங்கி அந்த அந்த அளவை வந்து இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடனை வாங்கி பண்ணுங்கள். ப்ரைவேட் கடன் வாங்காதீங்க, பேங்க் லோன் வாங்கிக்கோங்க. ஏன்னா அளவான வருமானம் தான் வரும். அந்த வருமானத்தை முழுவதையும் வட்டிக்கு கொடுத்துட்ருக்காதீங்க. ஓகே சார். சார் இவங்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடுனா என்ன சார் சொல்லுவோம்? அகோரமூர்த்தி திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில்
புத பகவானுக்கு புதன்கிழமையில் பால் அபிஷேகம் பண்ணி ஒரு சொட்டு பால் சாப்பிட்டுட்டு அதுவே உங்களுக்கு ஔஷதம். அதே மாதிரி பால் எல்லாருக்கும் தானம் பண்ணி அங்கே பச்சை வஸ்திர தானம் செஞ்சிங்கன்னா, புடவை எப்பவுமே ஒத்தையாக கொடுக்கக்கூடாது. 2 புடவை, 2 வேஷ்டி, துண்டோட, ஜாக்கெட்டோட. நான் 1/2 மீட்டர் கொடுத்தேன் சார், 1/4 மீட்டர் நல்ல புடவையா, நல்ல ஜாக்கெட்டு, 1 மீட்டர் ஜாக்கெட் துண்டு அப்படின்னு. துண்டு கூட இவ்வளோண்டு துண்டுலாம் இல்லை, 4 முழம் துண்டு ஜம்முன்னு அந்த வேஷ்டிக்கு ஒருத்தர் உபயோகித்து உங்களை வாழ்த்தணும். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா புத பகவானுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிட்டும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான வருஷமாக இந்த 135 நாள் நல்லா இருக்கும். சனி வக்கரம் பெற்றவர் அள்ளி கொடுப்பார். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. 2வது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது
தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்தை விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் 138 நாட்கள் சிறப்பான யோக பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு. ஸோ தைரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். சனி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு முழு யோகங்களை தரக்கூடிய முழு உற்ற நண்பன்னே சொல்லலாம். கன்னி ராசி அதிபதி புதனுக்கு மிக சிறந்த நட்பு கிரகம் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் கேந்திரத்தில் இருந்தால் நல்ல பலன் தான் செய்வாரே தவிர்த்து கெட்டது செய்ய மாட்டாருன்றதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். பொதுவாக ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வரும்போது, கண்டகஸ்தானத்துக்கு வரும்போது தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். உறவு சிக்கல்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும். தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். நம்மளுடைய மதிப்பு குறைய செய்யும். இதெல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட இங்கே விதி விலக்கா கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது யோக பலன்களை மட்டுமே கொடுப்பார். ஏன்னா அவர் உங்களுக்கு யோகர், அதில் எந்த சந்தேகமே வேண்டாம். அவர் கேந்திரம் ஏறுறது 7ஆம் இடத்துக்கு வர்றதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம்தான். அங்கே அவர் வக்ர நிலைக்கு வர்றதுன்றது அதை விட சிறப்பான விஷயம். தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலனை இன்னும் உக்ரமாக சிறப்பாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமண தடை, திருமண முயற்சிகளில் பிரச்சனைகள், திருமண மாணவங்களுக்கு மன வாழ்க்கையில் சிக்கல்கள், கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் அதிலெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகுது. பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமாக கணவன் மனைவியுமாக ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. தொழில் விஷயம், ஏன்னா 7ஆம் இடம் சனி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடம்ன்றது மீன ராசி. அது உங்களுடைய தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வருது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொழில் பங்குதாரர்கள் வழியில், ஷேர் ஹோல்டர்ஸ், பார்ட்னர்ஸ் வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்பட்டு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழலை சனி பகவான் கொடுக்க போகிறார். அதுதான் உண்மை.
ஸோ அந்த வகையில் சனியுடைய இந்த 138 நாட்களுக்கான இந்த வக்ர நிலையில் அவர் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து நீதிமான், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நியாயவான் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த தன்மைகள் இருக்கும். ஒரு சரியான வழியில் ஒரு நெறியான வழியில் நம்ம வந்து போகணும், தவறான பாதை என்றைக்குமே நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலியமா நல்ல வழியில் நடந்து நல்ல வெற்றிகளை அடைஞ்சு வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்க போகிறீங்க. மேலும் இன்னொரு சிறப்பான விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்தை செய்யக்கூடிய, யோகத்தை செய்யக்கூடிய சனி வக்ர நிலைக்கு வந்து நல்ல நிலையில் இருக்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு பாக்கியங்களை செய்யக்கூடிய சுக்கிரனும் வந்து தன்னோட ஆட்சி வீடான துலா ராசிக்கு வந்துட்டு அக்டோபர் மாதம் வந்துட்டு நவம்பர் மாதம் வரைக்கும் அவர் வக்ரத்தில் தான் இருக்க போகிறார். கிட்டத்தட்ட 38 நாட்கள் அவர் வந்து வக்ரத்தில் இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியும் பாக்கியாதிபதியும் வக்ர நிலையிலேருந்து போட்டி போட்டுட்டு நான் உங்களுக்கு நல்லது செய்வேன், நான் நல்லது செய்வேன்ட்டு சண்டை போட்டுட்டு வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க. ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்கள் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வரப்போகிறது கிடையாது. ஸோ தைரியமாக இருங்க. மேலும் இன்னும் ஒரு சிறப்பாக என்ன அப்படின்னு சொல்லணும்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சனிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல்லவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இன்னொரு நல்லவர் இருக்காருன்னு அர்த்தம். சனி என்னதான் இயற்கை அசுபராக இருந்தாலும் உங்களுக்கு நண்பன், உங்களுக்கு யோகர். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு பலம் கூட்டுற விதமாக குருவுடைய பார்வை இருக்குது. குரு சனிக்கு வீடு கொடுத்தா வீட்டு அதிபதியும் அவர் தான். மீனராசி அதிபதியாக வந்து அவர் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலேருந்து அங்கேருந்து அவருடைய பார்வையை வந்து உங்களுடைய நண்பரான சனி பகவானுக்கு கொடுத்துட்ருக்கிறார். ஸோ அந்த வகையில் சனி பகவான் மூலியமாகவும் குரு பகவானுடைய இணைவின் மூலியமாகவும் உங்களுக்கு நியாயப்படி தர்மப்படி வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த வக்ர காலம் இருக்க போகுது. அதாவது 138 நாட்கள் வந்து இருக்க போகுது. என்னென்ன விதத்தில் அப்படின்னா சிலருக்கு வந்து சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம், தொழில் சார்ந்த விஷயங்களில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், சொத்து வகையில் பிரச்சனைகள் இருக்கலாம். இதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அலுவலகத்தில் அவங்களுக்கும் அலுவலக தலைமைக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அதனால சில தொழில் ரீதியாக கடன் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி என்ன விதமான சட்ட ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் உங்களுக்கான நியாயமும் தர்மமும் சரியான முறையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். மேலும் சனி இங்கே ஆயுள் காரகன்றதுனால அவருடைய ஆயுள் காரகன் பலம் பெறதுனால உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்பட போகுது. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஆரோக்கியமும் மேம்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த 5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மாத கிரகங்களோட நிலைகளில் ரொம்ப முக்கியமாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரனோட நிலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, அவர் தன்னுடைய ஆட்சி வீடான துலா ராசியில் வந்து 5 மாதங்கள் பயணிக்க போகிறார். செப்டம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் அவரோட பயணம் இருக்க போகுது. அதில் நடுவில் வந்து ஒரு 38 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவரும் வக்ர நிலைக்கு வர போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான நல்ல அமைப்பாக இருக்கிறனால கன்னி ராசிக்காரர்கள் எதை பற்றியும் துளி கூட கவலையப்படாதீங்க. சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்களை அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது. சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ர நிலை அப்படின்றத பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பாக நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது, வக்ரம்னா தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும் மக்கள்கிட்ட கடத்த வேண்டிய நினச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்கே வந்து கோச்சார நிலையில், அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தச்சமே உலகளாவிய கோச்சார நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மண்டலத்தில் இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த 138 நாட்களில் அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில் ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது பார்த்திங்கன்னா பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸில் வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ரிவர்ஸில் வர்றாரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாகவும் இருந்து அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது உலகளாவிய லெவலில் மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்க போது. குறிப்பாக பொருளாதாரம், பணப்புழக்கம் நல்லா இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு வந்து எந்த விஷயத்துலையும் நமக்கு சங்கடங்கள் வரப்போகிறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும்.
பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்தை குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்களை குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து புரிஞ்சு திரிகோணம் தொடர்பில் இருந்து இந்த வக்ர காலத்திலையும் சனி நல்ல பலனை மட்டுமே தான் கொடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடராக எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய மற்ற கிரகங்களை பற்றியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. உலகளாவிய அளவில் எல்லாருக்குமே நிம்மதியும் சந்தோஷமும் மனசில் ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆக போகிறார். நம்ம ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்ல பலனையும் எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாராக இருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்களை வந்து வெற்றிகரமான பாதையில் கொண்டு போகிறதுக்கு சாதகமாக இருக்கா, இப்போ என்ன நிலையில் போயிட்டு இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்கிறாங்க. எங்கெங்கே வந்து பேர்லாம் கேள்விப்படாத நாடுகளில் இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவையை ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலிமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்களை பற்றி நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.